அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ எக்ஸாம்ஸ பத்தி தான். ஆமாங்க. இப்போ நம்ம வந்து ஜனவரி மந்த்ல இருக்கோம். இன்னும் 2 மாசத்துல இல்லன்னா 2 வாரத்துல, இல்ல 1 மாசத்துல நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் போர்ட் எக்ஸாம்ஸ், ஃபைனல் எக்ஸாம்ஸ், நெறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்ன்னு வரிசையா லைன் கட்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது, நம்ம குழந்தைங்க எக்ஸாம்ஸ்க்கு நல்லா தான் ப்ரிப்பேர் ஆகுறாங்களா? எக்ஸாம்ஸ் பார்த்தா அவங்களுக்கு பயம் இருக்கா? அந்த மாதிரி அதிகமா அவங்க பயப்படுறது, இல்லன்னா டென்ஷன் ஆகுறது வந்து அந்த குழந்தைங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ அஃபெக்ட் பண்ணுமா? அப்படி பெர்ஃபார்மன்ஸ அஃபெக்ட் பண்ணும்னா, அத எப்படி நம்ம வந்து சால்வ் பண்றது? அந்த குழந்தைங்களுக்கு நம்ம எப்படி ஹெல்ப் பண்றது? அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோஸ்ல நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கான வீடியோல வந்து நம்ம எதனால குழந்தைங்க எக்ஸாம்ஸ பார்த்து ரொம்ப பயப்படுறாங்க? அப்படி பயப்படுற பசங்களுக்கு என்னெல்லாம் ஹெல்ப் நம்மளால பண்ண முடியும்? அப்படின்றது தான் இன்னைக்கு இந்த வீடியோஸ்ல நம்ம பார்க்க போறோம். முதல் விஷயம் எக்ஸாம் ஆங்ஸைட்டி. இந்த குழந்தைங்க வந்து எக்ஸாம்ஸ பார்த்து ரொம்ப பயப்படுறாங்க இல்லையா? அத வந்து நம்ம ஆங்ஸைட்டி அப்படின்னு சொல்லுவோம். அந்த எக்ஸாம் ஆங்ஸைட்டி எப்படி இருக்கும்? அத பத்தி முதல்ல தெரிஞ்சுக்கலாம். என்னைக்காவது ஒரு எக்ஸாம் ஹாலுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம ஹார்ட் ரேட் வந்து ரொம்ப ஜாஸ்தியா பல்ப் ஆகுறது, பீட் ஆகுறது, இல்லன்னா நம்ம உள்ளங்கை எல்லாம் அப்படியே வேர்த்து கொட்டுறது, ஒரு மாதிரி மூச்சடைக்கிற மாதிரி இருக்கும் சிலவங்களுக்கு. அதே மாதிரி அப்படியே எக்ஸாம் ஹால் அப்படி எக்ஸாம் முன்னாடி போறதுக்கு முன்னாடி அப்படியே ஃபுல்லா மைண்ட் எல்லாமே பிளாங்க் ஆயிடுது. இந்த மாதிரி இல்ல திடீர்னு பார்த்தா எப்படியும் நான் தோத்து போயிடுவேன். நான் என்னதான் ப்ரிப்பேர் பண்ணாலும் என்னால எக்ஸாம் எழுத முடியாது. அந்த மாரி ரொம்ப இன்டென்ஸா பயப்படுறாங்களா? அப்படி இந்த மாதிரி சிம்ப்டம்ஸ் எல்லாம் இருக்குன்னா, இதுதான் வந்து எக்ஸாம் ஆங்ஸைட்டி அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இந்த ஒரு ஆங்ஸைட்டி இல்லன்னா இந்த எக்ஸாம் ஆங்ஸைட்டி அப்படின்றது வந்து எனக்கு மட்டும் தான் நடக்குது. மத்தவங்கலாம் நல்லா தான் எழுதுறாங்க அப்டின்னலாம் கிடையாது. இந்த ஆங்ஸைட்டி அப்டின்ற விஷயம் வந்து ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, நம்ம உலகத்துல குளோபலி 20லேருந்து 40% ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருமே ஃபேஸ் பண்ற ஒரு இஷ்யூ தான். அதனால இந்த மாரி பிரச்சனைகள் உங்க குழந்தைங்களும் ஃபேஸ் பண்றதா இருந்தா, அத வந்து ரொம்ப டிஃபரண்டான ஒரு பிரச்சனையாவோ, அது ஒரு பெரிய பிரச்சனையாவோ, இல்லன்னா அது வந்து ரொம்ப சீரியஸான இஷ்யூ அந்த மாதிரி நினைக்காம, இதுவும் கடந்து போகும் அப்படின்ற மாரி உங்க குழந்தைங்களுக்கு நம்பிக்கை குடுங்க. அது மட்டும் இல்லாம இந்த எக்ஸாம் ஆங்ஸைட்டிய பத்தி சொல்லி அவங்களுக்கு புரிய வைக்க பாருங்க. இந்த ஒரு ஜர்னில அவங்க தனியா இல்ல அப்படின்றத அவங்களுக்கு கண்டிப்பா உணர்த்துறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ எக்ஸாம் ஆங்ஸைட்டி சரி, நீங்க சொல்லிட்டீங்க. நம்ம தனியா இல்ல, நம்ம கூட தான் இருக்கோம். அப்ப எப்படிதான் இத வந்து ஹெல்ப் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா இந்த எக்ஸாம் ஆங்ஸைட்டிய குறைக்க முடியும். எப்படி குறைக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்ல ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ற மாரி, கரெக்ட்டான ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணா, கண்டிப்பா இந்த எக்ஸாம் ஆங்ஸைட்டிய நம்மளால எஃபெக்டிவா ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ நான் முதல்ல சொன்ன மாரி எக்ஸாம் ஆங்ஸைட்டி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் ஆங்ஸைட்டி வந்து ஒரு விதமான பெர்ஃபார்மன்ஸ் ஆங்ஸைட்டி. அதாவது நான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியுமா? முடியாதா? அப்படின்ற எனக்குள்ள இருக்கிற நெறைய கேள்விகளுக்கான ஒரு டென்ஷன், ஒரு பதற்றம் இதெல்லாம் தான் எக்ஸாம் ஆங்ஸைட்டின்னு சொல்றாங்க. அண்ட் இது வந்து நம்ம ஒரு இப்ப எக்ஸாம்ன்றது ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சிச்சுவேஷனா நம்ம பார்க்குறோம். அந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுக்கான நம்ம உடம்பு அதுக்கான குடுக்குற ஒரு நேச்சுரல் ரெஸ்பான்ஸ் தான் இந்த எக்ஸாம் ஆங்ஸைட்டி அப்படின்றது. இந்த எக்ஸாம் ஆங்ஸைட்டிய வந்து நம்ம 3 விதமா உணரலாம். இல்லன்னா அது 3 விதமா நமக்கு வந்து காட்டிக் குடுக்கும். என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிசிக்கல் சிம்ப்டம்ஸ். நான் முதல்ல சொன்னேன் இல்லையா? ஹார்ட் பீட் அப்படியே அடிச்சுக்கிட்டே படபடன்னு இருக்கும். ரொம்ப வேர்த்து கொட்டும். வயித்த கலக்குற மாதிரி இருக்கும். எக்ஸாம் முடியிற வரைக்கும் வயிறே என்னமோ மாதிரி இருக்கிற மாரி இருக்கும். அண்ட் அதே மாதிரி இமோஷனல் சிம்ப்டம்ஸ். ப குடு 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 குடுன்னு அவங்களுக்கு வந்து கடுப்பாகும். திடீர்னு பார்த்தா பயங்கரமா இரிட்டேட் ஆவாங்க. நர்வஸா இருப்பாங்க. அப்படியே நடுங்கும் கை, காலெல்லாம். ஏதாவது கேட்டீங்கன்னா ரொம்ப பதட்டமா இருப்பாங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கூட ரொம்ப பெருசா ரியாக்ட் பண்ணுவாங்க. இந்த மாரி இமோஷனல் சிம்ப்டம்ஸ் வழியா அவங்க வந்து அந்த எக்ஸாம் ஆங்ஸைட்டிய வெளிக்காட்டலாம். இல்லன்னா காக்னிட்டிவ் சிம்ப்டம்ஸ். அவங்கள அவங்களே நெகட்டிவா பேசிப்பாங்க. என்னால எதுவுமே பண்ண முடியாது. நான் எதுக்குமே லாயக்கு இல்ல. என்னால கான்சன்ட்ரேட்டே பண்ண முடியல. அங்க போனோனே எனக்கு கம்ப்ளீட்டா பிளாங்க் அவுட் ஆக போகுது. நான் என்னதான் படிச்சு என்னதான் கிழிக்க போறேன். அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு அவங்களே நெகட்டிவா செல்ஃப் டாக் சொல்லிக்கிறது. இல்லன்னா அவங்கள பத்தி அவங்களே நெகட்டிவா பேசிக்கிறது. இது எல்லாமே வந்து எக்ஸாம் ஆங்ஸைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதனால வருதுன்னா, என்னால அந்த எக்ஸாம்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ண முடியுமா? முடியாதா? அதுல பண்ணி தான் ஆகணும். என்னோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா தான் இருக்கணும். அப்படின்னு இருக்கிற ஒரு அதிக அளவிலான ஸ்ட்ரெஸ்னாலேயே இந்த மாரி சிம்ப்டம்ஸ் எல்லாம் நம்ம குழந்தைங்க நெறைய வாட்டி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவாங்க. சரி. இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் இருக்கிறது நல்லதா? கெட்டதா? இது எந்த அளவுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ அஃபெக்ட் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல நெறைய ரிசர்ச்சஸ் நடத்தியிருக்காங்க. இதுல காமனா சொல்ற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு மாடரேட் எஃபெக்ட்ல இருந்துச்சுன்னா, அது கண்டிப்பா பெர்ஃபார்மன்ஸ என்ஹான்ஸ் பண்ணும். இப்ப இங்க பார்த்தீங்கன்னா, ஒரு கர்வ் குடுத்துருக்காங்க இல்லையா? நம்ம வந்து கீழ இருக்கோம்னு வச்சுக்கோங்க. அந்த கர்வோட கீழ இருக்கோம்னா,
அப்படியே போகும் வாழ்க்கை பாட்டுக்கு அப்படியே பிளாங்கா போயிட்டே இருக்கும். ஆனா நம்மளோட பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னு இருக்குன்னா நமக்கு ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லைன்னா ஒரு சின்ன ஒரு உந்துதல் அந்த ஒரு மோட்டிவேஷன் இருக்கு இல்லைங்களா? அது நமக்கு தேவை. அப்பதான் நம்மளால இன்னும் கொஞ்சம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ண முடியும். இன்னும் சொல்ல போனா எக்ஸாம்ஸ் மேல பயமே இல்லைன்னா குழந்தைங்க கண்டிப்பா ப்ரிப்பேரே பண்ண மாட்டாங்க. ஸோ ப்ரிப்பேர் பண்ணலன்னா கண்டிப்பா அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸும் அஃபெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ எக்ஸாம்ஸ் மேல இருக்கிற ஒரு பயம், ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு ஆப்டிமல் லெவல், ஒரு மாடரேட் லெவல்ல இருந்துச்சுன்னா, கண்டிப்பா அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கும். ஆனா, அந்த பயமே ரொம்ப அதிக அளவுல இருக்குன்னா, அது அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ, அதனால என் குழந்தை எக்ஸாம் எல்லாம் பார்த்து பயப்படவே மாட்டான் அப்படின்றதும் பிரச்சனை தான். என் குழந்தை எக்ஸாமா? ஐய்யய்யோ! என்னால சுத்தமா செய்ய முடியாதே! அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட்டா அந்த ஒரு ஷெல்லுக்குள்ள போகுறதும் பிரச்சனை தான். ஸோ எக்ஸாம்ஸ் அப்படின்னா ஒரு மிதமான ஒரு அளவுக்கு ஒரு பயமும், அந்த பயத்தினால அவங்களோட பெர்ஃபார்மன்ஸும், பிரிப்பரேஷனும் நல்லபடியா நடந்துச்சுன்னா, அது வந்து கண்டிப்பா ஹெல்த்தியான ஒரு ஆப்ஷன் தான். சரிங்களா? ஸோ இப்போ ஓகே. இதெல்லாம் ஓகே மேம். அடுத்தது என்ன பண்ணணும்? என் குழந்தைக்கு இந்த மாரி ஆங்ஷியஸா இருக்காங்க. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா ஃபீல் பண்றாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த எவிடன்ஸ் பேஸ்ட் டெக்னிக்ஸ் உங்க குழந்தைங்களுக்கு மேல சொல்லிக் குடுக்கலாம். அது அவங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல் ஆகும். என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் இதற்கான காரணங்கள் என்னென்ன? ட்ரிகர்ஸ ஐடென்டிஃபை பண்றது. எதுனால என் குழந்தை ரொம்ப பயப்படுது? எதனால நீங்க வந்து எக்ஸாம் பார்த்தோனே பயப்படுறீங்க? ஏன் நான் வந்து ரொம்ப அ டென்ஷன் ஆகுறேன்? எதனால என்னோட ஹார்ட் பீட் ஜாஸ்தி ஆகுது? எதனால எனக்கு வயித்த கலக்குற மாதிரி இருக்கு? ஸோ அந்த ட்ரிகர்ஸ், அந்த காரணங்கள கண்டுபிடிங்க. ஸோ இந்த எப்படி காரணங்கள கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எப்பல்லாம் டென்ஷனா ஃபீல் பண்றீங்களோ, எப்பல்லாம் ஆங்ஷியஸா ஃபீல் பண்றீங்களோ, ஒரு சின்னதா ஒரு ஜர்னல் வச்சுக்கோங்க. ஒரு நோட் புக் மாதிரி ஒரு சின்ன ஒரு குட்டியா ஒரு நோட் புக் மாரி வச்சுட்டு, நீங்க எப்பல்லாம் ஆங்ஷியஸா ஃபீல் பண்றீங்களோ, அப்பல்லாம் சும்மா குடு குடு குடுன்னு எழுதி வச்சுருங்க. இந்த மாரி குட்டி குட்டியா எழுதி வச்சுட்டீங்கன்னா, உங்களால எப்பல்லாம் நான் டென்ஷன் ஆகுறேன், எப்பல்லாம் நான் ரொம்ப ஆங்ஷியஸா ஃபீல் பண்றேன் அப்படின்ற ஒரு ரீசன்ஸ நம்மளால கண்டுபிடிக்க முடியும். நெறைய டைம் குழந்தைங்க இந்த ஆங்ஸைட்டி ஃபீல் பண்றதுக்கான காரணம் பெற்றோர்களாகிய நாம தான். நம்ம தான் குழந்தைங்க மேல இந்த 10வது நீ பாஸ் பண்ணா தான் உன்னால டாக்டர் ஆக முடியும், என்ஜினியர் ஆக முடியும், நீட் எக்ஸாம் எழுத முடியும், அது எழுத முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நமக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ் எல்லாமே நம்ம அந்த குழந்தைங்களுக்கு குடுத்துடுறோம். ஸோ அதனாலேயே அவங்க அத வந்து ரொம்ப ஒரு பெரிய ஒரு விஷயமா பார்க்க ஆரம்பிச்சுடுறாங்க. ஒரு த்ரெட்டனிங் விஷயமாவே அவங்க வந்து அத பார்க்குறாங்க அப்படின்றது தான் நிஜமா சொல்லப்போனா உண்மையான விஷயம். ஸோ அதனாலேயே அவங்களோட காரணங்கள் என்னலாம்? நம்ம தான் காரணம்னா மாத்திக்க வேண்டியது மாற வேண்டியது அவங்க இல்ல, நம்ம தான். ஸோ அவங்க கிட்ட சொல்லி புரிய வைங்க. இது ஏன் இம்பார்ட்டன்ஸ்? எதனால இம்பார்ட்டன்ஸ்ன்றது. தாண்டி அவங்களுக்கு வந்து ரொம்ப பயமுறுத்துற மாதிரி கமெண்ட்ஸ், வார்த்தைகள பேசாம இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஸோ முதல் விஷயம் காரணங்கள் என்னலாம் அப்படின்றத கண்டுபிடிக்கிறது. 2வது விஷயம் டீப் பிரீத்திங் எக்சர்சைஸ். எப்பல்லாம் ரொம்ப ஆங்ஷியஸா ஃபீல் பண்றாங்க, எப்பல்லாம் ரொம்ப பயப்படுறாங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப பதட்டமா இருக்காங்கன்னா, சின்னதா டீப் பிரீத்திங் எக்சர்சைஸ பிராக்டிஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு சொல்லிக் குடுங்க. என்ன டீப் பிரீத்திங் எக்சர்சைஸ் அப்படின்னா, மூச்சு பயிற்சி தான். ஸோ நல்லா ஆழமா மூச்ச இழுத்து ஒரு 3 செகண்ட் ஹோல்ட் பண்ணி அத ஸ்லோவா ரிலீஸ் பண்றது. ஸோ இந்த மூச்சு பயிற்சி வந்து அவங்க டெய்லி காலையிலயும், சாயங்காலமும் அதே மாதிரி எப்பல்லாம் அவங்க டென்ஷனா ஃபீல் பண்றாங்க, எப்பல்லாம் ரொம்ப பதட்டமா இருக்காங்களோ, எப்பல்லாம் ரொம்ப பயப்படுறாங்களோ, இந்த மாரி நேரத்துல எல்லாம் கூட பிராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இதுல வந்து நெறைய டிஃபரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மூச்சு பயிற்சிகள் இருக்கு. ஸோ உங்க குழந்தைங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதுக்கேத்த மாதிரி மூச்சு பயிற்சிகள அவங்க ஃபாலோ பண்ணலாம். நான் சிம்பிளா இப்ப இந்த வீடியோக்காக ஒண்ணு சொல்லணும்னா, ட்ரையாங்குலர் பிரீத்திங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது 3 செகண்ட் எப்படி முக்கோணத்துக்கு எப்படி 3 சைட்ஸ் இருக்கோ, அதே மாதிரி 3 கவுண்ட் பண்ற வரைக்கும் நல்லா நம்ம மூச்ச இழுத்துக்கிறோம். 3 கவுண்ட்க்கு மூச்ச நம்ம ஹோல்ட் பண்ணிக்கிறோம். 3 கவுண்ட்க்கு ஸ்லோவா மூச்ச வெளியில விடுறோம். இது வந்து டீப் பிரீத்திங் எக்சர்சைஸ். இந்த மாதிரி டீப் பிரீத்திங் எக்சர்சைஸ் பண்றதுனால குழந்தைங்களுடைய ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் குறைஞ்சு அவங்களுடைய நர்வஸ் சிஸ்டம் அதாவது பிரெயின் அந்த மாதிரி இருக்கு நர்வஸ் சிஸ்டத்தை எல்லாம் கொஞ்சம் காம் பண்ணும். அவங்க இன்னும் கொஞ்சம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் 3வது காரணம் இல்லன்னா 3வது வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெச்சிங் அண்ட் மசில் ரிலாக்சேஷன். ஸோ மசில் ரிலாக்சேஷன் வந்து நீங்க ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்ட இல்லைன்னா ஒரு ப்ரொஃபஷனல் கிட்ட போனீங்கன்னா, அது ரொம்பவே பேட்டர்னைஸ்டா ரொம்ப சிஸ்டமேட்டிக்கா பண்ற ஒரு ப்ராசஸ். பட் இல்லைனாலும் நம்ம வீட்ல செய்யக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா, ரொம்ப பதட்டமா ஃபீல் பண்றாங்கன்னா, குழந்தைங்கள வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெச்சிங் எக்சர்சைஸ் பண்ண சொல்லுங்க. அவங்க கை கால கொஞ்சம் நீட்டுறது, அவங்க கை கால்கள கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்றது, கொஞ்சம் மூவ்மெண்ட் இன்க்ளூட் பண்றது, அதே மாதிரி
ஒரு குரூப் ஆஃப் மசில்ஸ் இப்ப கை மசில்ஸ் மட்டும் கொஞ்சம் நல்லா டைட்டன் பண்ணிட்டு ஸ்லோவா அதை ரிலீஸ் பண்றது, கால் மசில்ஸ்க்கு கொஞ்சம் டைட்டன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை ஸ்லோவா ரிலீஸ் பண்றது. ஸோ இந்த மாதிரி ரிலாக்ஸேஷன் டெக்னிக் பண்றதுனால அந்த டைட் பண்ணும்போது அந்த டைட்னஸை ஃபீல் பண்ணணும், அதே மாதிரி ரிலீஸ் பண்ணும்போது அந்த ஹாப்பினஸையும் அவங்க வந்து என்ஜாய் பண்ணணும். அந்த ரிலீஸ் பண்றபோது அந்த காம்னஸையும் அவங்க வந்து என்ஜாய் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி அவங்க வந்து அதுல கான்சென்ட்ரேட் பண்ணும்போது கண்டிப்பா அவங்களுடைய ஆங்ஸைட்டி குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அண்ட் 4வது விஷயம், நான் முதல்லயே சொன்னேன்ல, காக்னிட்டிவ் சிம்டம்ஸ். அதிகமா அவங்கள பத்தி அவங்களே நெகட்டிவா பேசிப்பாங்க. ஸோ அந்த நெகட்டிவ் தாட்ஸ சேலஞ்ச் பண்றது தான் 4வது டெக்னிக். நான் கண்டிப்பா தோத்து தான் போக போறேன். என்னால கண்டிப்பா இதுல பெர்ஃபார்ம் பண்ண முடியாது அப்படின்ற வார்த்தைகள குழந்தைங்க கிட்ட யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லுங்க. பாசிட்டிவ் திங்கிங்க அவங்களுக்குள்ள விதைங்க. அதாவது நான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் சூப்பரா அந்த எக்ஸாம்ல பெர்ஃபார்ம் பண்ண போறேன். என்னால கண்டிப்பா பண்ண முடியும். ஐ கேன் டூ இட். என்னால செய்ய முடியும் அப்படின்ற தன்னம்பிக்கைய அவங்களுக்குள்ள வளர்க்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஏய் நீ ராத்திரி உட்கார்ந்து படிச்சிருக்க, 6 மணி நேரம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்க. ஸோ கண்டிப்பா உன்னால இன்னைக்கு வந்து எக்ஸாம்ல நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ண முடியும். நான் உன்ன நம்புறேன். நீயும் உன்ன நம்பு அப்படின்ற மாதிரி பாசிட்டிவான தாட்ஸ உங்க குழந்தைங்களுக்கு குடுங்க. அது மட்டும் இல்ல, மேபி அவங்களையே வந்து அவங்களுடைய நெகட்டிவ் தாட்ஸ அ புதைச்சிட்டு பாசிட்டிவ் தாட்ஸ பேச சொல்லுங்க. மேபி கண்ணாடிய பார்த்துட்டு நாளைக்கு என்னால செய்ய முடியும். நான் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் மார்க் வாங்குவேன். இல்லன்னா செகண்ட் மார்க் வாங்குவேன். இல்லன்னா என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் இன்னைக்கு எக்ஸாம்ல பெர்ஃபார்ம் பண்ணுவேன். என்னால கண்டிப்பா இவ்ளோ மார்க்ஸ் வாங்க முடியும். நான் கண்டிப்பா இந்த விஷயத்துல ஜெயிப்பேன். அப்படின்ற மாதிரி பாசிட்டிவான விஷயங்கள கண்ணாடியில பார்த்து பேச சொல்லுங்க. அப்படி பேசும்போது ஆட்டோமேட்டிக்கலா அவங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் பூஸ்ட் ஆகும். அது கண்டிப்பா அவங்களுடைய ஆங்ஸைட்டியும், ஸ்ட்ரெஸ்ஸையும் குறைக்கும். ஸோ இதுல நான் சும்மா ஒரு ஃபர்ஸ்ட், செகண்ட் பிளேஸ்ன்னு சொன்னேன். இது கண்டிப்பா குழந்தைங்க கிட்ட எப்பவுமே இந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் வாங்கணும், செகண்ட் பிளேஸ் வாங்கணும் அப்படின்ற ஒரு காம்படிஷன் உணர்வ கொண்டு வந்துராதீங்க. நான் ஒரு எக்ஸாம்பிள்க்காக சொன்னேன். ஏன்னா எப்பவுமே குழந்தைங்க வந்து காம்படிஷன் அவங்களுக்குள்ளயே இருக்கணும். நான் போன வாட்டி 40 மார்க் வாங்கினேன்னா, இந்த வாட்டி 50 மார்க் வாங்குவேன். அடுத்த வாட்டி 60 மார்க் வாங்கணும். அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ள இருக்கிற காம்படிஷன வளர்த்துங்க. மத்த குழந்தைங்களுடைய ஒரு கம்பேரிசன வந்து தயவு செஞ்சு அவாய்ட் பண்ண பாருங்க. ஓகேங்களா? அண்ட் அடுத்த முக்கியமான டெக்னிக் விஷுவலைசேஷன். அதாவது கற்பனை பண்ணி பார்க்கிறது, யோசிச்சு பார்க்கிறது. நான் இந்த எக்ஸாமை எவ்வளவு நல்லா எழுத முடியும், இந்த எக்ஸாம் நல்லா எழுதினா எனக்கு என்னெல்லாம் கிடைக்க போகுது அப்படின்ற மாதிரி பாசிட்டிவான விஷயங்களை குழந்தைங்களை இமேஜின் பண்ண சொல்லுங்க. நான் வந்து எக்ஸாம் ஹாலுக்கு போறேன், ரொம்ப காமா உட்காந்துருக்கேன், கொஸ்டின் பேப்பர் வருது, கொஸ்டின் பேப்பர் வந்தோடனே நான் அந்த கொஸ்டின்ஸை அட்டெம்ப்ட் பண்றேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்களை அவங்க காமா அதுல கரெக்டா டைமுக்குள்ள என்னால ஃபர்ஸ்ட் செக்ஷன் முடிக்க முடியுது, செகண்ட் செக்ஷன் கரெக்டா டைமுக்குள்ள முடிக்க முடியுது, 3வது செக்ஷனையும் நான் கம்ப்ளீட் பண்றேன். அதுக்கப்புறம் என்னோட கொஸ்டின் பேப்பர்ஸ், ஆன்சர் பேப்பரும் கரெக்டா இருக்கான்னு மேட்ச் பண்ணி செக் பண்ணிட்டு பேப்பர் டைப் பண்ணி மேம் கிட்ட கொடுக்குறேன். ஹாப்பியா அந்த எக்ஸாம் ஹாலை விட்டு வெளியில வரேன். ஸோ இந்த மாதிரி அந்த என்டையர் சீக்வன்ஸை குழந்தைங்களை வந்து இமேஜின் பண்ணி பார்க்க சொல்லுங்க. விஷுவலைஸ் பண்ணி பார்க்கும்போது அது அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை கண்டிப்பா இன்க்ரீஸ் பண்ணும். அதே மாதிரி ஆங்ஸைட்டியை குறைக்கும். ஏன்னா நான் என்ன பண்ண போறேன் அப்படின்றதோடைய கிளியர் பிக்சர் என் மண்டைக்குள்ள இருக்கு. நான் அதை இமேஜின் பண்ணி பார்த்துட்டு இதை தான் நான் எக்ஸிக்யூட் பண்ண போறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுடைய நெகட்டிவ் தாட்ஸ் குறைஞ்சு பாசிட்டிவ் தாட்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ இந்த டெக்னிக்ஸ் எல்லாமே ஆங்ஸைட்டியை குறைக்கிறதுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். சரி, இந்த டெக்னிக்ஸ் எல்லாம் அப்ளை பண்ணியும் என்னோட குழந்தையோட ஆங்ஷியஸ் லெவல் ஜாஸ்தியா தான் இருக்கு அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஒரு ப்ரொஃபஷனலோட ஹெல்ப்பை எடுத்துக்கோங்க. அது உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் முக்கியமான ஒரு விஷயம், ஆங்ஸைட்டி உங்களை கண்ட்ரோல் பண்ணணும்னு இல்ல, உங்களால கரெக்டான டெக்னிக்ஸாலயோ உங்களால கண்டிப்பா ஆங்ஸைட்டியை கண்ட்ரோல் பண்ண முடியும். அண்ட் இந்த டெக்னிக்ஸ் எல்லாமே கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களோட கான்ஃபிடன்ஸ் லெவலும் இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் குழந்தைங்களா நீங்க எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம யோசிக்கிறதை விட நம்ம எல்லாமே ரொம்பவே கேப்பபிளான ஒரு இண்டிவிஜுவல்ஸ். ஸோ அதனால உங்களுடைய பொட்டன்ஷியலை ரைட்டா டேப் பண்ணுங்க. இந்த எக்ஸாம் சீசனை நம்ம எல்லாருமே ஒன்னாவே ஹேண்டில் பண்ணலாம். நாளைக்கு எக்ஸாம் ப்ரிப்பரேஷனோட புது வீடியோட உங்களை எல்லாரையும் மீட் பண்றேன். Until then, this is Neetu signing off. Bye bye.